Happy morning, students. Last class we discussed with root system. First one, character features of root system, region of root system. Today we are going to learn about types of roots. So rootsல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். First one, tap root system. Primary root is the direct prolongations of a radical. ஸோ ஃபர்ஸ்ட் ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா டேப் ரூட் சிஸ்டம். இந்த டேப் ரூட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா உருவாக்குற அதாவது ரேடிக்கல்ல இருந்து முதல்ல உருவாகக்கூடிய ரூட் சிஸ்டத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். When the primary root persists and continues to grow as in dicotyledons, it forms the main roots of the plant and it's called tap root. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டைகாட்டிலிடன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நடுவுல இருக்கிற பல்ஜ் போல இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். டேப் ரூட் ப்ரொடியூஸ் லேட்ரல் ரூட்ஸ் ஃபர்தர் பிரான்ச்சஸ் இன்டு பீனியர் ரூட்ஸ். ஸோ டேப் ரூட் அப்படின்றது முதன்மையான ரூட்டு. அதுல இருந்து அதனோட ஓரத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரல் ரூட்ஸ் அப்படின்ற செகண்டரி ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. தட் இஸ் கால்டு பின்னர் ரூட்ஸ். Lateral roots along with its branches together is called secondary root. So lateral rootsல இருந்து வரக்கூடிய roots தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா secondary roots அப்படின்னு சொல்றோம். So next one, adventitious root system or fibrous root system. Root developing from any part of the plant other than radical is called adventitious roots. ஸோ ரூட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரேடிக்கல் அப்படின்ற பார்ட்ல இல்லாம பிளான்ட்டோட எந்த பகுதியில இருந்து ரூட் வளர்ந்தாலும் அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா அட்வென்ச்சியஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இட் மே பி ஃபார்ம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம் ஆர் நோட்ஸ் ஆர் இன்டர் நோட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வேர் வந்து பார்த்தீங்கன்னா தண்டினோட அடிப்பகுதியில இருந்தோ இல்லை கணுன்னு சொல்றோம்ல அந்த கணுக்களில் இருந்தோ இல்லை கணுக்கு இடையில இருக்கிற பகுதியில இருந்தோ வரலாம். எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டீரா டெலிஷியோசா. மான்ஸ்டீரா டெலிஷியோசா அப்படின்ற பிளான்ட் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் ஒன் ஃபைக்கஸ் பெகலான்சிஸ். ஃபைக்கஸ் பெகலான்சிஸ். அண்ட் தேர்ட் ஒன் பைப்பர் நைக்ரம் மிளகு. பைப்பர் நைக்ரம். பைப்பர் நைக்ரம் that is called மிளகு. So these are all the example of adventitious roots. In most of the monocots, the primary roots of the seedling is short-lived and lateral roots arise from various regions of the plant body. So monocots அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இந்த வகையான பிளான்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்டா உருவாக்கக்கூடிய ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட லைஃப் ஸ்பென் ஷார்ட் டைம் தான், கொஞ்ச நாள் மட்டும்தான் வாழும். ஆனால் லேட்ரலா உருவாக்கக்கூடிய ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பிளான்ட் பாடியில இருந்து எந்த பிளேஸ்ல வேணாலும் வரலாம். இது ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்கும். These are bunch of threads like roots equal in size which are collectively is called fibrous root system, generally found in grasses. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சேம் சைஸ்ல லென்த்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தட் இஸ் கால்டு ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிராசஸ், புற்கள் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம ஒரைசா சட்டைவா. சட்டைவானா நெல். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் எலுசின். எலுசின் கோரக்கானா. எலுசின் கோரக்கானா அப்படின்ற ஸ்பீஷஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன், in this slide shown types of root system. First one, fibrous tap root system. Second one, fibrous root system. And next one, function of root. So root oda function enna appdin paakalam. First one, root perform two kinds of functions, namely primary and secondary functions. So rootல வந்து ரெண்டு வகையான functions வேலைகள் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா primary functions, then another one secondary functions. First we discuss with primary functions. First one, absorb water and minerals from the soil.
அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் சாயில்ல இருந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சர்வ் பண்ணி பிளான்ட்ஸுக்கு தர்றது. செகண்ட் பாயிண்ட், ஹெல்ப்ஸ் டு anchor the plants firmly in the soil. பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சாயில நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா ரூட்ஸ் தான் யூஸ் ஆகுறாங்க. திஸ் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்ஸ். செகண்ட் ஒன், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், இன் சம் பிளான்ட்ஸ் ரூட்ஸ் பர்ஃபார்ம் அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ சில பிளான்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பணியெல்லாம் வந்து செய்யுது. தீஸ் ஆர் ஆல் கால்டு செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். அப்படி செய்யறதுனால அந்த ரூட்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற ரூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். டு பர்ஃபார்ம் அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் லைக் திஸ் ரூட்ஸ் ஆர் மாடிஃபைட் இன் தை ஸ்ட்ரக்சர். ஸோ அப்படி நடக்கும்போது அந்த பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்ஸ் இருக்கிற ரூட்ஸ் வந்து அவனோட ஸ்ட்ரக்சரே ஸ்லைட்டா மாறுறதுனால மாத்திக்கிட்டு இந்த ரூட்டு ஒரு சில எக்ஸ்ட்ரா வேலையை செய்யறதுனால தான் நம்ம அதை என்னன்னு சொல்றோம்னா செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒன், மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட். ஸோ இந்த ரூட் மாடிஃபைட் ஆகிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரூட் மாடிஃபிகேஷன். டேப் ரூட் மாடிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன். செகண்ட் ஒன், பிரீத்திங். ஸ்டோரேஜ்ல கோனிக்கல், ஃபியூசிஃபார்ம் அண்ட் நாபிஃபார்ம். திஸ் இஸ் த டேப் ரூட் மாடிஃபிகேஷன். செகண்ட் ஒன், adventitious root modification. First one, storage, tuberous root, fasciculate root, nodules roots, monofiliform roots, and last one, annulated root. Second function, mechanical support, prop root, stillate root, climbing root, buttress roots. And third one, vital function, epiphytic root, foliar roots, sucking roots, photosynthetic roots. These are all the modification of adventitious roots or fibrous roots. So root modification classified into two. First one, tap root modification. Second one, adventitious root modification. So tap root modification classified into further two, storage and breathing. Storage like clonical, fusiform and napiform. Adventitious root modification, first one storage, second one mechanical support, and third one vital functions. These are all the modification of roots. So next slide we discuss one by one modification. First one, modifications of roots. Tap root modification, storage root, conical root, fusiform root, napiform root, conical root. These are cone-like rods and based on generally trapping towards the apex. Example, Racus carota. ஸோ கோனிக்கல் ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட பாடி ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் இருக்கிறதுனால நம்ம இந்த ரூட்டை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கோனிக்கல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் இது யூஸ் ஆகுது. அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் டாக்கஸ் கரோட்டா அப்படின்ற கேரட் பிளான்ட். ஸோ செகண்ட் ஒன், ஃபியூசிஃபார்ம் ரூட். These roots are swollen in the middle and trapping towards both ends. ஸோ இந்த ஃபியூசிஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருத்து போய் நல்லா பெருத்து போயிருப்பாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அதனோட கார்னர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வால் போல குறுகி காணப்படும். ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஃபியூசிஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபானஸ் சட்டைவஸ் முள்ளங்கி. Then third one, napiform root. It is very border and suddenly traps like a tail at the apex. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லா பெருத்து போயிருப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு முனையில மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல் லைக் ஸ்ட்ரெச்சர், வால் லைக் ஸ்ட்ரெச்சஸ் ப்ரெசென்டா இருக்கும். எக்ஸாம்பிள் பீட்டா வல்காரிஸ், எக்ஸாம்பிள் பீட்ரூட். ஸோ கோனிக்கல் ரூட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் டாக்ஸிஸ் கரோட்டா கேரட். செகண்ட் ஒன், ஃபியூசிஃபார்ம் ரூட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரஃபானஸ் சட்டைவஸ் முள்ளங்கி. And third one, napiform root, the best example Beta vulgaris beetroot. This is the storage root. Then second one, breathing root. Some mangrove plants like Avicennia rhizophora, bruguera develops specially kinds of roots for respiration because the soils becomes saturated with the water and aeration is very pure. They have a large number of breathing pores or
numerator spores or extremes of gases. So breathing roots என்ன மீனிங்னா சாயில்ல வந்து பாத்தீங்கன்னா ரூட்ஸ் ரெஸ்பிரேஷன் பண்றதுக்கான கேசஸ் கம்மியா இருக்கிறதுனால அந்த ரூட்ஸ்லாம் சாயிலுக்கு மேல வந்து வளர்ந்துருக்கும். ஸோ அப்போ சாயிலுக்கு மேல இருக்கிற ஏர்ஸை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணி ப்ரீத்திங் ப்ராசஸ்ல ஈடுபடுவாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் ரூட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ப்ரீத்திங் ரூட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜியோட்ராபிக், அதாவது ஜியோட்ராபிக்கு நெகட்டிவா வளரக்கூடிய ரூட்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம் ப்ரீத்திங் ரூட்ஸ்னு சொல்றோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அவிசினியா, செகண்ட் ஒன் ரைசோபோரா, அண்ட் தேர்ட் ஒன் ருக்கீரா. These are all the taproot modification. First one storage root modification, second one breathing roots. So today class is over, students. Today you are going to learn about types of roots, taproot system and adventitious root system and function of roots. And next one root modification. First one taproot modification, storage and breathing. So thank you students. Read well.